ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணியால் திமுகவுக்கு ஒரு சூப்பரான ஜாக்பாட் அடிச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ திமுகவுக்கு ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கெட்ட பேர் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதனால் அடுத்த 2026 அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டு இருந்தது. அதிமுகவும் பிஜேபியோட தொடர்பை துண்டிச்சிட்டு நாங்கள் தனியாக நிற்போம், நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அதிமுகவுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறதா வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் திடீர்னு இப்போ பிஜேபியோட போய் மறுபடியும் கூட்டணி வச்சுருக்காங்க. அதுவும் வந்து அதிமுக தலைமையிலேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. இந்த 2 பேரும் கூட்டாகவும் அறிவிக்கல. அதுக்கு முன்னாடி வந்து அமித்ஷா பாட்டுக்கு வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி அதிமுகவோட நாங்கள் கூட்டணி வைக்கிறோன்னு. அதுக்கப்புறம் அதை இப்போ அஃபீஷியலாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் செய்தியாளர்கள் வந்து இபிஎஸ்கிட்ட கேட்டப்போ, அவம்மா நாங்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து அறிவிச்சிருந்தா கூட பரவாயில்ல. அது என்னமோ அவங்க மிரட்டுற மாதிரியும் இவங்க வந்து பணிஞ்சு போகிற மாதிரியும் வந்து இப்போ ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக அதிமுக இன்னைக்கு ஊருக்குள்ள ஓட்டு சுத்தமாக உழுகாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொண்டு போயிருக்கு. அதிமுக தொண்டர்களே இதை வந்து கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பிஜேபியோட எந்த காலத்துலேயும் கூட்டணி இல்லை அப்படின்னு இப்போ தான் 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். மாற்றி மாற்றி பேசுகிறதுல இந்த இபிஎஸ்க்கு எப்படி தான் இப்படி பேச்சு வருதோ அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதான் மக்களோட கருத்தாக இருக்குது. ஸோ திமுகவுக்கு மேலே இருக்கிற வெறுப்பு, அதே மாதிரி சீமான் மேலே இருக்கிற ஒரு பிரச்சனை, இது எல்லாமே வந்து அதிமுகவுக்கு ஒரு சாதகமாக அமையும் தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியிலையும் இப்போ வந்து பெருசாக ஓரளவுக்கு ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. 5%, 8%ன்னு ஓட்டு வாங்கினாங்க. இப்போது அந்த ஓட்டு வங்கிகள் இருக்குமா அப்படிங்கிறத டவுட்டு தான். ஏன்னா சீமானுக்கு நிறைய கெட்ட பேர்கள் வந்துருச்சு. ஸோ அந்த ஓட்டுமே வந்து அதிமுகவுக்கு தான் விழுகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருந்தது. என்ன தான் வந்து விஜய் வந்து கட்சியை தொடங்கினாலும் அவர் இப்போ தான் புது கட்சி. அவர் எந்த மாதிரி அரசியல் களத்தில் இருப்பார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. உள்ள கட்சியிலேயே வந்து 2 கட்சி தான் வந்து பிரதான கட்சிகள். அது பார்த்திங்கன்னா திமுகவும் அதிமுகவும் தான். ஸோ அப்போது பொதுமக்கள் வந்து அதிமுகவுக்கோ இல்லை திமுகவுக்கோ தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ திமுக மேலே இருக்கிற கெட்ட பேர் காரணமாக அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போது பிஜேபியோட சேர்ந்தங்காட்டி அது வந்து முற்றிலும் வந்து தடைபெற்றும் அப்படிங்கிறதான் நம்ம கருத்தாக இருக்குது. ஏன்னா வந்து திமுக வந்து ஒன்று திமுக இல்லை அதிமுக அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லா மக்களும் நினைப்பாங்க. பிஜேபி வந்து நம்ம தமிழகத்துக்கு நிறையா வந்து வஞ்சகம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆளுநர் ரவியை வச்சதாகட்டும், மற்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான பிரச்சனைகளை தான் வந்து கிளப்பிகிட்ருக்காங்க. நமக்கு ஜிஎஸ்டி வரியை கொடுக்காது, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது அதிமுகவுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பாமகலையும் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்பாவும் மகனுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அவரை வந்து அன்புமணி ராமதாஸை வந்து பதவியிலேருந்து நீக்கியிருக்காரு. ஸோ இதனால் வந்து அங்கேயும் வந்து ஒரு குழப்பமாக தான் இருக்குது. ஸோ இதனால் பிஜேபி பாமகலாம் கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஓட்டுமே விழுந்திருக்காது. அதிமுக அசால்ட்டாக ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் வந்து இப்போது அதை லூஸ் பண்ணிட்டாங்க. அப்போது பாஜக அதிமுகவோட கூட்டணினால் ஒரே ஒரு நன்மை யாருக்கு அப்படின்னா திமுகவுக்கு மட்டும்தான். ஸோ அவங்க வந்து என்ன தான் இப்போ நாங்கள் தப்பு பண்ணாலும் மக்கள் வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு தான் ஓட்டு போட்டாகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இப்போ இருக்க போகிறதில்ல. அப்போ 2026 கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். விஜய்க்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். ஏன்னா விஜய் வந்து இப்போ தான் வந்திருக்காரு. விஜய் வரவே மாட்டாருன்னு நாங்கள் சொல்ல வரல. விஜய் வந்து இப்போ வந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து ஒரு 10 தொகுதி 20 தொகுதி ஜெயிக்கலாம், இல்லை வந்து ஜெயிக்காமல் கூட போகலாம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு களத்தில் நின்று அடுத்தடுத்து பார்க்குறப்ப தான் வந்து ஓட்டு சதவீதம் அதிகமாகும். அதுக்கப்புறம் தான் வந்து அவரால் வர முடியும். ஸோ எடுத்தோன்னே வந்து சிஎம் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப பாசிபிலிட்டி கம்மி தான். ஸோ என்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சிருக்கக்கூடாதுங்கிறதான் மக்களோட கருத்து. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.